Hello friends, welcome back to Play Tamil Up. So request number friend ரொம்ப நாளா கேட்டிருந்தாரு animal adventure movies போடுங்க. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது top 5 animal adventure movies. இன்னைக்கு சொல்ல போற இந்த 5 படத்துலயும் பாத்தீங்கன்னா நல்ல காமெடி பிளஸ் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் மூவியா இருக்கும். அதுக்காக இந்த மூவி லிஸ்ட்டை கன்ஃபார்மா எல்லாரும் பார்த்திருக்கணும். So இந்த வீடியோ பார்த்து முடிச்ச இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. So வாங்க நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 5th இடத்துல இருக்க டாக்ஸ் வே ஹோம் 2019ல வந்த ஒரு டிராமா அட்வென்ச்சரான மூவி. IMDb 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்து எப்படி ஒரு நாய்க்குட்டியை வளர்த்துட்டு இருக்காரு, அப்புறமா தான் திடீர்னு ஒரு நாள் இவங்க 2 பேரும் பிரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா மூவி நல்லபடியாக ஒரு நல்ல அட்வென்ச்சரஸாக போகும். ஸோ எப்படி இந்த நாய் 400 மைல்ஸை கடந்து ஹீரோ பார்க்க திரும்ப வருது தான் மூவியில் செம்ம ஸ்டோரி. ஸோ கன்ஃபார்மாக ஒரு நல்ல அட்வென்ச்சரஸ் அப்புறமா ஒரு நல்ல ஃபேமிலி மூவி எதிர்ப்பா இந்த மூவியை நம்பி பார்க்கலாம். கன்ஃபார்மாக கிளைமேக்ஸ் உங்களை அழுவ வச்சிரும், அந்த லெவலாக இருந்தது. இந்த மூவிக்கு ஒரு நாவலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்துறேன். ஸோ பார்த்த வரைக்கும் 94% மூவி பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மூவி தமிழ் டப்ல இருக்கு. ஸோ மூவியை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். I'm called Doctor. Doctor! Dr. Gann. Hey, Dr. Gann. Everything all right? Yeah. நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க டம்போ 2019ல வந்த ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சரான மூவி. IMDb 6.3 ரேட்டிங் தந்துருக்காங்க. ஸோ மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கஸ் ஓனர் அவர் சர்க்கஸை நல்லபடியாக நடத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். அப்போதான் ஒரு சர்க்கஸில் ஒரு சின்ன குட்டி யானை பிறக்கும். அந்த யானைக்கு பார்த்தீங்கன்னா காது நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இதை வச்சு அவர் சர்க்கஸ் ஓனர் என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது திடீர்னு அந்த யானை பறக்க ஆரம்பிக்குது. அதை எதால பார்த்தா காதால தான். ஸோ மூவி எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேண்டசியாக கேட்க சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உள்ள விஷுவல்ஸும் செம்மையாக இருக்கும். ஸோ எப்போ இந்த மூவியில் ஒரு வில்லன் என்ட்ரி ஆகிறோ அப்போ தான் மூவி அட்வென்ச்சர்ஸாக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறமா மூவி செம்மையாக போகும். ஸோ கன்ஃபார்மாக ஒரு நல்ல ஃபேமிலி பேக் அப்புறமா நல்ல அட்வென்ச்சர்ஸ் மூவியை எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மூவியை நம்பி பாருங்கள். நம்ம லிஸ்ட்ல 3rd இடத்துல இருக்க 8 Below 2006ல வந்த ஒரு டிராமா அட்வென்ச்சரான மூவி. IMDb 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த மூவியில் நம்ம பால் வாக்கர் தான் நடிச்சிருந்தார். ஸோ மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அப்புறம் அவரு கூட சேர்ந்து 8 நாய்களும் அண்டார்டிக்ல இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து அவர் நாய்களை வச்சு எப்படி அந்த வண்டி ஓட்டுற மாதிரி இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ திடீர்னு ஒரு நாள் அங்கே கிளைமேட் ரொம்ப மோசமாகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அண்டார்டிக்லேருந்து கிளம்பியே ஆகணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ இவர் ஃப்ளைட்டில் நாய்களாக ஏற்ற முடியாமல் ஸோ திருப்பி வந்து அவரை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பிடுவார். அதுக்கப்புறமா ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக போயிடும், அவரால் திருப்பி வர முடியாது. இதுக்கப்புறமா எப்படி இந்த 8 நாய்ங்க வந்து அண்டார்டிக்கில் சர்வை பண்ணுறதா மூவியோட ஸ்டோரி. ஸோ மூவி செம்மையாக இருக்கும். Those dogs are my family. We can't just leave them out there. 8 heroes will be stranded at the bottom of the world, and as they make their way across the frozen wilderness. நம்ம லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க த லயன் கிங் 2019ல வந்த ஒரு டிராமா மியூசிக்கலான மூவி. IMDb 6.9 ரேட்டிங் தந்துருக்காங்க. ஸோ மூவியோட மெயின் கேரக்டர் சிம்பா தான். ஸோ அவர் எப்படி ஒரு ஃபேமிலியை விட்டு தனியாக போயிடுறாரு, அதுக்கப்புறம் நிறைய வருஷம் கணக்கான அப்புறமா அவர் எப்படி திருப்பி அவர் ஃபேமிலியை பார்க்க வர்றாரு, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஒன்று ரிவெஞ்ச் எடுக்கிறதா மூவி ஸ்டோரியாக போகும். ஸோ மூவி கேட்க எவ்வளோ சூப்பராக இருக்கும், அது ஏற்ற மாதிரி உள்ள விஷுவல்ஸும் பயங்கரமாக இருக்கும். ஸோ மூவி நல்ல ஒரு மியூசிக்கல் அட்வென்ச்சர் ட்ராமா, அதுக்கு மேலே ஒரு நல்ல சிஜிஐயான மூவி, ரியலிஸ்டிக்காக சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் மூவி எதிர்பார்க்க இந்த மூவியை நம்பி பாருங்க. ஒரு நாள் என்னோட ஆட்சியில மறைகிற இதே சூரியன் புது அரசனான உன்னோட ஆட்சியில உதயமாகும். நம்ம லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்கிற ஹோம்வர்ட் பவுண்ட். ஸோ இந்த மூவி டோட்டலாக 2 பார்ட் வந்து அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்கும்போது இன்க்ரெடிபிள் ஜேர்னி 1993ல வந்த ஒரு ட்ராமா அட்வென்ச்சரான மூவி. IMDb 6.9 ரேட்டிங் தந்துருக்காங்க. ஸோ மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து 3 பெட்ஸாக அனிமல்ஸாக வளர்த்துட்டுருக்காங்க. அதில் 2 நாய்ங்க ஒரு பூனை இருக்குது. ஃபேமிலி வந்து தனியாக ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வெளியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க பெட்ஸ் அவங்க கூட கொண்டு முடியாததுனால அவங்கள தனியாக வீட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பெட்ஸ் என்ன நினைக்கும் நம்மள தனியாக விட்டாங்களே. ஸோ இதுக்கப்புறம் இந்த 3 பெட்ஸ் எப்படி அவங்க ஃபேமிலியை பார்க்குறதுக்காக தனியாக ஒரு அட்வென்ச்சரஸாக வந்து போவாங்களா, அதுதான் மூவியில் ஸ்டோரி. ஸோ இதுக்கப்புறமா மூவி நல்ல ஒரு அட்வென்ச்சர் மூவியாக மாறும். ஸோ மூவி தமிழ் டப்ல இருக்குது. நல்ல காமெடியோட அனிமல்ஸ் வச்சு பேஸ்டு ஒரு மூவி எடுத்துருந்தாங்க. கன்ஃபார்ம் இந்த மூவியை நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பார்த்துருக்கணும். I'm going home. Wait! They're off on an adventure they'll never forget. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சொன்ன டாப் 5 அனிமல் அட்வென்ச்சர் பேஸ்டு மூவி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபேமிலி மூவிஸ்லாம் போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், அப்புறமா கன்ஃபார்ம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Up. See you in next video. Bye guys.